I know எல்லா இடத்துலயுமே செலிப்ரேஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு, இங்கேயும் செலிப்ரேஷன்ஸ் போய்கிட்டு தான் இருக்கு. We are all very very happy about the results and Xylemoட historyல best results இந்த வாட்டி வந்திருக்கு because the number of students who have scored really well, the number of students who are going to get into government medical colleges are huge this time. And definitely Xylem பத்தி பேசும்போது நான் தனியா எடுத்து பேச வேண்டியது நம்ம Xylem கோயம்புத்தூர் பேட்சஸ் தான். ஸோ கோயம்புத்தூர்ல இருந்தும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பயங்கரமான ரிசல்ட் வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலி அன்எக்ஸ்பெக்டடான ரிசல்ட்ஸ் தான் இன்னைக்கு நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ யூ வில் see all the results here. These are the students இன்னைக்கு கால் பண்ணி வர வச்ச ஸ்டூடெண்ட்ஸ், வர முடிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க தான். இந்த வாட்டி ரிசல்ட் வாங்கி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல MBBS படிக்க போற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே யூ கேன் see right behind me. These students are all here. And நான் சொன்ன மாதிரியே நாளைக்கு இங்க Xylemoட சக்சஸ் செலிப்ரேஷன் நடக்க போகுது. பட் அதுக்கு முன்னாடி what I thought I'll tell you is I'll just read out all the students. Okay, this is including all the centers of Xylem. கோயம்புத்தூர் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் இருக்காங்க. அதில் எனக்கு ரொம்ப I feel so proud and I feel so content and happy because நான் நினைச்சதை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. given that the exam was little challenging-ஆ இருந்ததுக்கு அப்புறமும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஓகே, ஸோ you might know a lot of these students. உங்க சீனியர்ஸாக இருப்பாங்க, உங்க கூட படிச்சவங்களா இருப்பாங்க. மாரா பேட்ச்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, வெட்ரி பேட்ச்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. கேன் யூ இமேஜின் ஆன்லைன்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸுமே? ஓகே, எல்லாருக்குமே டவுட்ஃபுல் வந்துச்சு, மேம் ஆன்லைன் மட்டும் படிச்சா பத்துமா மேம், இவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு எக்ஸாம். எஸ், வில் வி பி ஏபிள் டு மேனேஜ்? லைக் ஐ ஆல்வேஸ் சே, ஓகே, நம்மளுக்கு செல்ஃப் டிட்டர்மினேஷன் இருக்கு, செல்ஃப் டிசிப்ளின் இருக்கு அப்படின்னு இருந்தா that is no obstacle at all. ஓகே, ஸோ வெட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, மாரா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் இந்த கான்ஃபரன்ஸ்லேயே தான், ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் we are moving into திருச்சி and திருநெல்வேலி also because அடுத்த வருஷத்தோட ரிசல்ட்ஸ்ல Xylemoட திருச்சி திருநெல்வேலி கேம்பஸ்ல இருந்து ரிசல்ட்ஸ் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பிகாஸ் we have fabulous faculties, fabulous materials. மொத்தமா இந்த வாட்டி ரீவாம்ப் பண்ணியிருக்கோம், அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ சூப்பர்பான செட்டப் எல்லா இடத்துலையுமே இருக்க போகுது. ஹைபிரிட் ப்ரோக்ராம் பத்தி உங்களுக்கு தெரியும், ஆன்லைன் ப்ரோக்ராமை பத்தி உங்களுக்கு தெரியும், எல்லாமே. we have all the resources for all of you guys. So getting to our results, okay, we have our topper Rana Abla at 615, Niha AS at 608, Sharon S at 602, Ajim 601, Abhinav Anil 601, Fahimat Mohsina at 600, Arun PP 597, Aisha Ansha 596, Salvia Salman 595, Abin Binoy 585, Adityan T 584, Ebin Jaws 581, Muhammad Jasim 581, Sona Sujit 581, Jodana NR 580. இத்தனைக்கும் இது இப்போ இந்த கேப்புக்குள்ள கிடைச்ச ரிசல்ட்ஸ் தான். இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் தேடிட்டு இருக்காங்க. சர்வர் நிறைய இடத்துல ஜாம் ஆயிருக்கு. a lot of people are at their homes, ரொம்ப ரிமோட் ஏரியாஸ்ல இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் ஆக்சஸ் கிடைக்கல, அவங்களுக்கு இன்னும் ரிசல்ட் பார்க்க முடியாம இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. எங்களாலையும் தேட முடியல, இந்த வாட்டி பாஸ்வேர்ட் போட்டு பார்க்கறதுனால we could also not help them out much. ஸோ இன்னும் ரிசல்ட்ஸ் வந்துகிட்டு தான் இருக்கு. ஐ திங்க் நான் ஒரு ஆர்டர்ல எல்லாம் போகல, பிகாஸ் புதுசா ரிசல்ட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ எஸ், த ரெஸ்ட் இஸ் Govind H 578, Thala V 577, Minek Krishna 577, Riona Maria 576, Muhammad Labib 576, Razeen Abdul Rao 575, Tejas Krishna 574, Arafa bint Shahul 574, Archana Manoj 573, Fatima Ramisha 572, Farhanas 572, Riza 571, Mitran 509, Megnath 529, Harshita 525, Jumana 525, RS Bharati at 509, Kirtana at 570, Vishnu Vardhan at 504, Nitish at 501, then who else?
Deepika at 509, Soundarya at 510. இன்னும் வந்துகிட்டு இருக்கு. Okay, I think I left out some name. No. Shahul Hamid 572. Yes, I read. Okay, இந்த மாதிரி நிறைய results வந்துகிட்டே இருக்கு. I'm having this whole list of, the students here. I'm reading it out of a list here. And இவங்களோட results எல்லாமே நான் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸோடது நிறைய பேரோடது இன்னும் கிடைக்கல. ஓகே, லைக் ஐ செட், இந்த ரிசல்ட் வந்து ஒரு மிக்ஸான ரிசல்ட் ஃப்ரம் ஆல் த சென்டர்ஸ் அக்ராஸ் எவ்ரிவேர் இன் Xylem, ஆன்லைன் ஆஃப்லைன் கோர்சஸ். பட் மாரா ஸ்டூடெண்ட்ஸும் வெட்ரி ஸ்டூடெண்ட்ஸும் நான் சொன்ன மாதிரியே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெஃபினெட்லி இந்த வாட்டி எக்ஸாம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு நிறைய பேருக்கு. ஐ கம்ப்ளீட்லி அக்ரி. பட் ஐ வாஸ் ஆல்வேஸ் தேர். ஓகே, ஃபிங்கர்ஸ் கிராஸ், நம்ம கட் ஆஃப் பார்க்கலாமே. கட் ஆஃப் முடிஞ்சதுக்கு அப்புறம் we will talk about how difficult it was அப்படின்னு தான் யோசிச்சேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி 50,000 ரேங்க்குங்கிறதே வந்து இஸ் above 500. ஓகே, ஸோ above 500 மார்க் கிடைச்சாலே ஃபர்ஸ்ட் 50,000ல வருது. அண்ட் ஆல் இண்டியா லெவல்ல கவர்மெண்ட் சீட்ஸ் ஆர் அரௌண்ட் 56,000 57,000. ஸோ 500 மார்க் கிடைச்சவங்களுக்கு ஈஸியா கவர்மெண்ட் சீட் கிடைச்சிடும். What I would say is maybe 495 மேலேயே கவர்மெண்ட் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ கட் ஆஃப் அவ்வளோ கம்மியா போயிடும். போன வருஷம் இந்த கட் ஆஃப் 650. ஓகே, ஸோ இந்த வாட்டி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுனதும் கம்மியா இருந்துச்சு. ஸோ மொத்தமா டீட்டெயில்ஸ் நீங்க பாக்குறீங்கன்னா you will find the details available at the site. எத்தனை பேர் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது. அண்ட் அன்பார்ச்சுனேட்லி தமிழ்நாடுலேருந்து ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் டாப் 50 லிஸ்ட்லயும் இருக்கு. ஐ திங்க் டாப் 50ல 2 பேர் தான் இருந்திருக்காங்க. அந்த ஒரு ஹிஸ்டரியை மட்டும்தான் நம்ம இனிமேல், அந்த ஒரு ரெக்கார்டை நம்ம இனிமேல் பிரேக் பண்ண வேண்டியதா இருக்கு. நெக்ஸ்ட் இயர் we will make sure that a lot of students from Tamil Nadu are at the top ranks of NEET 2026. ஓகே, அதுக்கான வேலை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் எல்லா இடத்துலையுமே. அதுக்கு டெஃபினெட்லி we need your support as well. ஸோ நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி ரேங்க் வைஸ் I will tell you the details. Yes, so 600 மேலேயே வந்து 600 மேல மார்க் வாங்கினவங்க மொத்தமா இந்தியால is just 1300 something. ஓகே, ஸோ 1300 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் 600 மேலேயே வாங்கியிருக்காங்க அவுட் ஆஃப் 720. ஸோ அத்தனை ஸ்டூடெண்ட்ஸால மட்டும்தான் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு 1300 ரேங்க்குள்ள வர முடிஞ்சது. லைக் ஹவ் ஐ வுட் சே 50,000 ரேங்க் வந்து 502. ஸோ அதுக்கு மேலேயே சீட்ஸ் இருக்கு, 50,000 மேலேயே சீட்ஸ் இருக்கு. தாராளமா உங்க மார்க் 500 கீழே வந்தாலும் we can, ஓகே, கவுன்சிலிங்லாம் முடியும் போது we will know because there will be a lot of dropouts and all of that. ஸோ உங்களுக்கு கவர்மெண்ட் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் கண்டிப்பா இருக்கு. எஸ், பிகாஸ் யூ சி 1 lakh ரேங்க் வரும்போது 464 தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இந்த வாட்டி வந்திருக்கு. டெஃபினெட்லி பிகாஸ் த சேஞ்ச் இன் த டைப் ஆஃப் எக்ஸாம் வி ஹேட், சேஞ்ச் இன் த பேட்டர்ன் ஆஃப் தி எக்ஸாம் வி ஹேட். ஸோ இட் இஸ் நோ மோர் நீட் எக்ஸாம்ங்கிறது வந்து இஸ் நோ மோர் அபவுட் answering all the questions right or getting 720 out of 720. அந்த ட்ரெண்ட் கண்டிப்பா மாறி இருக்கு. இட் இஸ் அபவுட் accuracy. உங்களுக்கு கிடைச்ச டைம்ல எவ்வளோ ஆக்யூரேட்டா நெகட்டிவ் மார்க்கிங் இல்லாம மேக்ஸிமம் மார்க் எடுத்து வர முடியும் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமா மாறி இருக்கு. ஹைலி காம்படிட்டிவ் எக்ஸாமா மாறி இருக்கு. கண்டிப்பா டிஃபிகல்ட்டி அவங்க ஏற்றி இருக்காங்க. இட் இஸ் கான் பேக் டு ப்ரீ கோவிட் டிஃபிகல்ட்டி லெவல். அதாவது கோவிட் வர்றதுக்கு முன்னாடி நீட்டோட எக்ஸாம்ஸ் எப்படி இருந்துச்சோ அந்த லெவலுக்கு இவங்க ஏற்றிட்டு வந்திருக்காங்க. தட் மீன்ஸ் நம்ம இவ்வளோ தூரமா போட்டுட்டு இருந்த எஃபர்ட்டை விட இன்னும் ஜாஸ்தியா போட வேண்டியதா இருக்கும். பிகாஸ் தீஸ் ரிசல்ட்ஸ், எஸ், நான் சொன்ன மாதிரி we are very proud of all the students. இவங்க எல்லாருமே ரிப்பீட்டர்ஸ், ரீரிப்பீட்டர்ஸ், ஓகே, எல்லாருமே இருக்காங்க. அடுத்த வருஷத்துக்காக ப்ரிப்பேர் பண்ண எல்லாருக்குமே what I'm trying to say is we have a different strategy this time. We will put in so much more effort, make sure that அடுத்த வருஷம் டிஃபிகல்ட்டான பேப்பரா இருந்தாலும் நம்ம ஸ்ட்ராங்கா கான்ஃபிடென்ட்டா போய் எழுதுற மாதிரி நம்மளும் என்ன பண்ணும், எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் எஃபர்ட் போட்டு we will go into the exam hall next year. அதுக்கான எல்லா வேலையுமே நாங்க ஆரம்பிச்சாச்சு. in Coimbatore we have proven that Coimbatore center is a hit. அதே மாதிரி அடுத்த வருஷம் we have our Trichy and Tirunelveli centers also.
இந்த ரெண்டு இடத்துலையுமே இதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் ஐ வில் கம் அப் வித் சூப்பர் ரிசல்ட்ஸ். ஸோ எஸ், I have to get back to the celebrations here. நாளைக்கு பெருசா ஒரு சக்ஸஸ் பார்ட்டி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஸோ we are planning everything for them and results are still coming on. நான் ஃபோன் சைலண்ட்ல வச்சிருக்கேன் ஆக்சுவலி. ஸோ ரிசல்ட்ஸ் இன்னும் வந்துக்கிட்டு தான் இருக்கு. ஐ வில் லெட் யூ நோ, ஐ வில் அப்டேட். ஐ திங்க் பை டுமாரோ வி வில் கம் டு நோ மொத்தமாக ரிசல்ட் பற்றி எங்களுக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் ஐ வில் கம் டு யூ வித் த லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். இப்போ இது வரைக்கும் எனக்கு கிடைச்ச அப்டேட்ஸ் இவ்வளோதான். ஸோ stay tuned பசங்களா, because this is definitely an inspiration to all of you. இத்தனை ஸ்டூடெண்ட்ஸால இந்த மார்க் வச்சு கவர்மெண்ட் சீட்ஸ் அவங்களால எடுக்க முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். இட் இஸ் நாட் சம்திங் இம்பாசிபிள். யூ கேன் ஆல்சோ டூ இட். அதுக்காக என்ன பண்ணுங்கிறது வந்து we will figure out together. ஓகே, அது ஒரு பெரிய ஜேர்னி, கஷ்டமான ஜேர்னியாக இருக்கலாம். பட் அது நம்ம ஒரு டீமாக ஒன்றா சேர்ந்து போனோம் அப்படின்னா மேபி தட் ஜேர்னி மைட் பி கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் சகிக்க முடிகிற அளவுக்கு, இல்லைனா கொஞ்சம் டாலரேட் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஸோ we are there for you guys. We will be there until the very end, even after that. Okay, so எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க. they very very happy. மார்க் கம்மியாக இருந்தாலும் கட் ஆஃப் கம்மியானதுனால they have got they've become a little more positive, because இவ்வளோ நாள் கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருந்தாங்க. பட் இன்னைக்கே கட் ஆஃப் வந்ததுலேருந்து ஆர் மார்க் மொத்தமாக ரேங்க் லிஸ்ட் வந்ததுலேருந்து they are slightly more ஓகே நம்ம போட்ட எஃபர்ட்டுக்கு ஏதோ ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் தாட் வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஸோ ஐ ஹோப் தட் டர்ன்ஸ் அவுட் ஆஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஆல் ஆஃப் யூ கைஸ். பிகாஸ் நீங்களும் வீட்டில் உட்காந்து இதுதான் நினைப்பீங்க, இவ்வளோ கஷ்டப்படணுமா நம்ம, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ கஷ்டமான எக்ஸாம் எழுதிட்டு. டெஃபினெட்லி, பட் டு பிகம் அ டாக்டர், பிகாஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிஸ்கி ஜாப்ஸ் ஐ வுட் சே, பிகாஸ் யூ பிளேயிங் வித் த லைவ்ஸ் ஆஃப் பீப்புள். ஸோ அப்படி இருக்கிற அவ்வளோ வேல்யூ இருக்கிற அவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்கிற ஒரு ஜாபுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட சைட்லேருந்து நிறைய எஃபர்ட் போட வேண்டியதாக இருக்கும், உங்களோட சைட்லேருந்து நிறைய ஹார்ட் ஒர்க் போட வேண்டியதாக இருக்கும். ஸோ அது எல்லாம் நம்ம போட்டுட்டு அடுத்த வருஷம் we will get into the next set of government seats which are laid out for us. So இந்த வாட்டி again a big round of applause, and I'm so proud and happy for all the students who have scored really well and who are getting into their dream colleges. Okay, so நான் சொன்ன மாதிரி அடுத்த அப்டேட்டோட I'll come back soon. Till then, take care and bye-bye.